அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகேயின் வெற்றியும் இந்தியாவின் அழிவும். என்னடா இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த வீடியோவை நல்லா கவனிங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது வேவு பார்க்குற மிஷின், இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கேரளாவில் பினராயி விஜயன் தோற்றுருக்காரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தோற்றுருக்காரு, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கேல மெயின் மினிஸ்டர்ஸ், ரொம்ப செல்வாக்கு உள்ளவங்களாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், நம்பர் 1 கண்ட்ரி, நம்பர் 1 டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவில் நம்பர் 1 போஸ்டிங்கில் இருக்க, டிஃபென்ஸில் நம்பர் 1 போஸ்டிங்கில் இருந்த ஒரு ஆளுடைய A to Z அந்தரங்கம் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க ஈரான். அது எதை காட்டுது அப்படின்னா, அவங்களுடைய ஹேக்கிங் பவர், ஹேக்கிங் டெக்னாலஜி அதை காட்டுது. இவங்களுடைய சைபர் டெக்னாலஜி, இந்த ஹேக்கிங் டெக்னாலஜியில் தான் நார்த் கொரியாவும் ஈரானும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டியத்தை விடையும் ஒரு கண்ட்ரி இருக்குது, அதான் இஸ்ரேல். இவங்க மொசாட்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உலக நாடுகளில் மெயின் தலைவர்களை கொலை பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஏன்னா இவங்ககிட்ட இருக்க ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டு பெஸ்ட்டு, ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம விஸ்வகுருன்னு சொல்கிற நம்மளுடைய மோடிஜி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உலகமே இஸ்ரேலை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஜெனோசைடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவரை போய் கட்டி பிடிச்சி உலகத்தின் தகப்பன் இஸ்ரேல்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த இந்தியாவோட ஃப்ரெண்டு பாலஸ்தீன கண்ட்ரிக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்தார். உலகமே அதை உற்று பார்த்துச்சு, இவ்வளோ கேவலமாட்டு ஏன் பிஹேவ் பண்ணுறாப்புல இந்த இந்திய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா சொன்னாங்க, ரஷ்யாக்கிட்ட 1 மாதம் தான் பெட்ரோல் வாங்கணும், அதுக்கப்புறம் வாங்கக்கூடாதுன்னு கட்டளை போட்டாங்க. ஆர்டர் போட்டதுக்கு அமாஞ்சாமி சரி கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு மேலே வாங்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா பொருட்களுக்கு 0% டேக்ஸ் தான் போடணும், ஆனால் உங்கள் பொருளுக்கு நாங்கள் 35% டேக்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாப்புல. அதே அமெரிக்க ட்ரம்ப் இந்தியாவை ஹெல் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஹார்ட் பேட்டியில் சொல்கிறாரு. அதுக்கும் எந்த வித கண்டனமும் தெரிவிக்கல. அப்போ இந்தியாவுக்கு இறையாண்மைன்னு ஒன்று கிடையாதா? தனி நாட்டுக்கும் தனி வீட்டுக்கும் தனி நபருக்கும் என்ன வேணும்? சுதந்திரம் வேணும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு பாலகங்காதர திலக் சொல்லியிருக்காரு. அது சொன்னாரோ சொல்லலையே, ஒரு நாட்டோட என்ன, நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நாடு கிடையாது. நம்மளும் டிஃபென்ஸில் நம்மளும் பெஸ்ட்டாக தானே இருக்கிறோம். இவ்வளவு கேவலமாக செயல்படுறதுக்கு இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா? அந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்தியாவில் ஹேக் பண்ணி பிஜேபி நினச்ச அரசியல் கட்சி இவங்க நினச்ச சீட்டு தான் வரணும். இதுதான் அவங்களுடைய ட்ரிக். அதனால தான் உலகமே கேவலமாக நினச்சாலும் பரவாயில்ல, முதல்ல நம்மளுடைய ஆட்சியை தக்க வைக்கணும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிடலாம். அப்படி தான் இவங்களுடைய வேலை. ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக அழித்து இவங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்க. நார்த் இந்தியா ஒன்றுமே கிடையாது. நார்த் இந்தியாக்காரமாக சொல்கிறான் தமிழ்நாடு சிங்கப்பூர்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வருமானத்தை தேடி இங்கே தான் வர்றாங்க. இஸ்ரேலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக நார்த் இந்தியாவிலேருந்து 50,000, 1 லட்சம், 2 லட்சம் ஆட்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இஸ்ரேலில் சொல்லியாச்சு, ஃபிங்கர் பஸ்ட்னு சொல்லக்கூடிய, அதாவது மிசைல் எதுவும் விழுந்தாச்சுன்னா அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு பூமிக்கு அடியில் இருப்பாங்களா, அந்த மாதிரி பதுங்கு குழிகளில் தங்குறதுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் உண்டு, இந்திய மக்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கேருந்து போகிற மக்களுடைய நிலைமை என்ன தெரிஞ்சும் பிஜேபி கவர்மெண்ட் இங்கேருந்து மக்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இஸ்ரேலில். ஸோ இந்தியாவே சுடுகாடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அடுத்த டார்கெட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக அழிக்கணும். ஒரு ஸ்டேட்டை பிடிக்கிறது, அந்த ஸ்டேட்டில் உள்ள எல்லா இயற்கை வளங்களையும் அழிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு படிப்பறிவு இருக்கக்கூடாது. அப்போ அந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறது. அந்த வகையில் எல்லா ஸ்டேட்லேயும்
5 ஸ்டேட்டில் நடந்துச்சு. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அவங்களோட ஆட்சி தான், பிஜேபி தான். அசாம்லேயும் அவங்க ஆட்சி தான். அது போக 3 ஸ்டேட்டில் வந்து முக்கியமாக இவங்களை எதிர்த்தவங்க பினராயி விஜயன், ஸ்டாலின், மம்தா பானர்ஜி 3ஐயும் டெபாசிட் இல்லாமல் ஆக்குனாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணி. அதுவும் எலெக்ஷன் கமிஷனுடைய சப்போர்ட்டோட. ஏன்னா அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. நடிகர் விஜய் பற்றி நம்ம இப்போ பேசலாம், டிவிகே பற்றி. அவர் அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது. நிறைய படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. படம் வேறு, அது ஒரு நடிப்பு. டைரக்டர் சொல்கிற மாதிரி ஆளணும், சிரிக்கணும். இதுதான் ஃபுல்லாக டூப்ளிகேட். எல்லாம் டூப்பு போட்டு தான் நடிப்பாங்க. இப்படி பணத்துக்காக அழுது சிரிக்கிறது, இதுதான் அந்த நாடகத்தோட வேலை. நாடகத்தை தான் நம்ம சினிமான்னு சொல்கிறோம். இப்படி ஒரு சினிமா ஹீரோட்ட நம்ம நாட்டை நம்ம கொடுக்குறோம். சரி, ஓகே, கொடுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு பொதுவான படிப்பு தான். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஸ்பெஷாலிட்டி வைஸ் படிப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, எம்பிபிஎஸ் முடித்தவங்க ஹார்ட் சர்ஜரி பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாட்டு கார்டியாலஜி படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் படித்தவங்க கண் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஆப்தல்மாலஜிஸ்ட்னு இருக்கிறாங்க, ஸ்பெஷல் படிப்பு. அதுபோல தான் அரசியல்வாதிக்கும் சில தகுதிகள் வேணும். நான் நடிகர் விஜய் அவர்களை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் வந்து சுடுறதுக்கு ஆர்டர் யார் கொடுத்தாங்கன்னு நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன நடந்துன்னே தெரியாமல் சொல்லியிருந்தார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது. அப்போ வந்து அந்த ஃபயரிங்கில் வந்து செத்தவங்களுக்காக ஆறுதல் சொல்வதற்கு நடிகர் விஜய் அவர்கள் நைட்டு 12 மணிக்கு தன்னுடைய ஃபேன் கூட 2 வீலரில் பின்னாடி ஹெல்மெட் மாட்டிகிட்டு உட்காந்து அந்த இறந்தவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு மக்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அவருக்கு இருக்குது, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அரசியல் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அனைத்து கோல்மால்களையும் சமாளித்து தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். இவருக்கு மக்களுக்கு 4 லட்சம் கோடி 5 வருஷத்தில் வருது. இந்த 4 லட்சம் கோடியை பணம் 1 ரூபா கூட எடுக்காமல் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு இவர் ஆசைப்படட்டும். இவர் கொடுத்துருக்க வாக்குறுதி 8 லட்சம் கோடிக்கு வருது. பேலன்ஸ் 4 கோடிக்கு. 4 லட்சம் தான் அந்த ஸ்டேட்டுக்கு 5 வருஷத்தில் வரப்போகுது. பேலன்ஸ் 4 லட்சம் கோடிக்கு இவர் எப்படி பண்ண போகிறாரு? கண்டிப்பாக இவருடைய வாக்குறுதிகளை வந்து இவரால் நிறைவேற்ற முடியாது. அது எல்லாருக்குமே, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும். இப்பொழுது தொங்கு சட்டசபை தான் நடந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி இல்லை. இதுக்காக எந்த கட்சி போய் இவங்க கூட சேர்றாங்களோ அவங்களுக்கும் கெட்ட பேர் தான் வரப்போகுது. ஏன்னா கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியலன்னா சப்போர்ட் பண்ண கட்சியும் கெட்ட பேர் தான் மக்கள் மத்தியில் வாங்க போகிறாங்க. ஸோ இதுக்கும் இந்தியா டிவிகே வெற்றியும் இந்தியாவோட அழிவும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இருக்குது. ஏன்னா பிஜேபியோடைய டார்கெட் வந்து அதாவது இந்தியா அழிகிற வரைக்கும், உலக மேப்லேருந்து இந்தியா அழிகிற வரைக்கும் பிஜேபி தான் வரணும். அதுக்கு என்ன வழி? அதுதான் அவங்களுடைய இப்போ இருக்கிற டார்கெட். அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நார்த் இந்தியா சைடு ஃபுல்லாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த சைடில் வந்து எம்பி சீட்டுலேருந்து அதிகரிச்சுட்டு சவுத் சைடில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணணும், தொகுதிகளின் எண்ணிக்கையை கம்மி பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நார்த் சைடு அவங்க ஜெயிச்சாலே போதும், கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். சவுத் சைடு பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்காண்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்டில் அவங்க தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பிஜேபி ஆட்சி தான் வந்துக்கிட்டே இருக்கும். நார்த் இந்தியா ஃபுல்லாக சுடுகாடாக மாற்றி அவ்வளோ பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. மக்கள்லாம் பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. எப்படின்னா அரசர்களாக, அதாவது மன்னர்களாக கிரீடம் வச்சுக்கிட்டு மக்கள் இருந்தாங்க. பிச்சைக்காரனாட்டு பிஜேபி இருந்தாப்புல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் வந்து கிரீடத்தை பிச்சைக்காரன்ட்ட கொடுத்துட்டு பிச்சைக்காரன் கையிலேருந்து திருவோட மக்கள் வாங்கியாச்சு. அது நார்த் இந்தியா சைடு முடிஞ்சு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதையும் இப்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு அவங்க நினச்சதை முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அது எப்படி ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த நம்ம பட்டன் அமுக்கிற உடனே பில் வரும். அந்த ஸ்லிப்பை வந்து கவுண்ட் பண்ணாமல்
டோட்டலாக காமனாக ஒரு பட்டன் அமுக்குவாங்க, அதில் வந்து இந்த கட்சிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டும். அது வந்து ப்ரீ செட்டிங்ஸ். அது வந்து அவங்க ஹேக் பண்ணி இவங்க நினைக்கிற ரிசல்ட்டை காட்ட வைக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் தானே, உங்களுக்கு தெரியும்ல. எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? இஸ்ரேல்லேருந்து நம்பர் 1 ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ் செல் பண்ணக்கூடிய நாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்காக இவங்களுடைய மான மரியாதை எதுவுமே, இந்திய இறையாண்மை எதையும் பற்றியுமே கவலைப்படாமல் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலில் உலகத்தின் தகப்பன்னு சொல்லிட்டு பக்கா அட்வான்ஸ் டெக்னாலஜி வாங்கி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நடவடிக்கை வந்து, இந்த செயல் வந்து ஒருவேளை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடந்து அவங்க இவ்வளோ ஜெயிச்சிட்டாங்க, இவ்வளோ இடங்களை ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். இனிமே அவங்க எப்படி வெற்றிகரமாக இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்தணும் அப்படின்னா, அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள், எக்ஸாம்பிள் திருமாவளவன் அவங்க வேறு, ராமதாஸ் அவங்க வேறு, ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வந்து நிறைய சீனியர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளை தன்னுடைய கட்சியில் எடுக்கணும். இனிமேல் எடுத்து 5 வருஷம் வச்சுருந்தாங்கன்னா இவங்க திறம்பட செயல்பட முடியும். ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து இவங்களால் தப்பிக்க வைக்க முடியும் தமிழ்நாட்டை. இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு கடவுளாலையும் முடியாது. இளம் வயது முதலமைச்சர், இளம் வயது எம்எல்ஏக்கள் இவர் கட்சியில் இருக்கிறது ரொம்ப ஸ்பீடாட்டு, ரொம்ப சுறுசுறுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம்னு நம்ம ஒத்துக்கிடலாம். ஆனால் இவங்களுக்கு அரசியல் அறிவு வேணும். பார்லிமெண்ட்டில் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தால் அதை இவர்கள் வந்து தடுத்து நிறுத்த பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய நாலேஜ் இவங்களுக்கு வேணும். அதற்கு அனுபவம் மிக்க திறம்பட பேசுபவர்கள், பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் டிவிகேக்கு கண்டிப்பாக தேவை. அதனால்தான் நான் சொல்கிறேன், அனுபவம் இல்லாதவர்கள் 4 லட்சம் தான் ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க 5 வருஷத்தில், அதுக்கு 8 லட்சம் வரக்கூடிய அளவுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தாச்சு, டபுள் ஆட்டு. எப்படி தன்னுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றப் போகிறார்கள்? எப்படி அனுபவம் இல்லாமல் இந்த 5 வருஷத்தை தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார்கள் ஒன்றிய அரசிடமிருந்து? இதற்குத்தான் இந்த வீடியோவோட தலைப்பை கொடுத்துருந்தேன், டிவிகேயின் வெற்றியும் இந்தியாவின் அழிவும். ஏனென்றால் நார்த் இந்தியா ஆல்ரெடி அழிஞ்சாச்சு. சவுத் இந்தியாவும் மெயின் தலைவர்கள்லாம் தூக்கியாச்சு. இனிமேல் இவங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்களை இருக்கிறதுனால ஈஸியாக அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அனுபவமிக்க அரசியல்வாதிகளை தன்னிடம் வைத்திருந்தால், அதுபோக சகாயம் ஐஏஎஸ் இந்த மாதிரி திறமைமிக்க ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இவங்களையும் இவர் கையில் வச்சுக்கிட்டாருன்னா இந்த 5 வருஷத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டு வரலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி டிவிகேயின் வெற்றியும் இந்திய அழிவும் அப்படிங்கிற டைட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.